அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம காணொலியை சிலர் சரியாக பார்க்குறதே இல்லை. நம்ம காணொலியில் சந்தையோட ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். சிலர் முடிந்ததுக்கு பின் பேசுவது மிக எளிது அப்படிங்கிற மாதிரியே சிலரெல்லாம் பதிவு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்குறீங்க. அது மிகவும் சரிதான். ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்குங்க அப்படின்னு நம்ம எப்போவுமே பரிந்துரை செய்தது கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்கை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறதே அவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிற விஷயமா தெரியுது. சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு, அவங்க ஒரு ட்ரெண்டிங்காக துவங்கக்கூடிய வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம். இது பார்த்திங்கன்னா 9/7 இது அப்டேட் ஆகிருக்கு. இது மார்க்கெட் துவங்கினதுக்கப்புறம் இது அப்டேட் இல்லை. இது மார்க்கெட் துவங்குறதுக்கு முன்னாடியே அப்டேட் ஆகக்கூடியது. அப்போ 9/7 நம்மளுக்கு யாரெல்லாம் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸாக, அதாவது ஒரு நல்ல கேப் அப் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த நல்ல ஒரு கேப் அப் இருக்கிறவங்க எப்படி ட்ரெண்டிங்காக மாறுறாங்க அப்படின்னு பார்க்குறத நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். அடுத்தது நம்மளுக்கு மார்க்கெட் டயத்தில் மார்க்கெட் நடந்துகிட்ருக்க எந்த ஸ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது ஈக்விட்டி அண்டு எஸ்எம்இயில் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது நிஃப்டி ஸ்டாக்ஸ் எப்படி பார்க்கறது அண்ட் எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் எப்படி பார்க்குறதுனாலாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இங்கே இருக்கிறோம். ஆனால் சந்தை முடிந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ போடும்போது சந்தை முன்னாடியே வீடியோ போட முடியும், முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ போட முடியும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொன்னால் சிலருக்கு விமர்சனம் செய்ய வேண்டுமே அப்படிங்கிற கட்டாயத்தில் செய்கிறீங்க. அதாவது முதலில் ஒரு விஷயத்தை முழுமையாக பாருங்கள், அதில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இயில் ட்ரேட் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டோ கார்பரேஷன், மாருதி, இதெல்லாம் ஆட்டோ செக்டர். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் வேகம், அதாவது ராக்கெட் வேகத்தில் அவங்க ஏறி இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் 3.5%, பஜாஜ் ஆட்டோ 6% அருகாமையில் அவங்க ஏறி இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நீங்கள் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறது இப்படித்தான் பார்க்க வேண்டும். இதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். லெவல்ஸும் எப்படி எடுக்கணுங்கிற விஷயத்தும் நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்கிறது. ஆனாலும் விமர்சனம் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.